வணக்கம் தமிழ் பாமஸ். நாங்கள் இப்போது வீட்டு வீட்டுடி நட்டிருக்கிறோம். அதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க தண்ணி ஊற்றிக்குவோம். இதுதான் எங்கள் வீட்டுடி. இதுக்கு தமிழ் பேர் செங்கிழங்கு. முந்த நாள் நட்டுனாங்க. இன்றைக்கு 25 செல்லி கிரால முக்கை இருக்குது. அதுக்காண்டி தண்ணியை ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போடுவோம். இப்போ பின்னேரம் தான் வந்து நாங்கள். ஆனால் மத்தியானம் பயங்கர வைக்க ஒரு இங்கே இதுக்குள்ளே ஒரு வீட்டுடைய நத்தை திண்டுடுது. நத்தைக்கு பாதுகாக்க வேண்டியது என்ன இரண்டு ஏடாக்கு. இனி பியர் தான் வைக்கவும். பியரை குடிச்சிட்டு இங்கே எல்லாம் இந்த வைக்கைக்கு வாடி போச்சு. சரியா இதில் வந்து புழுங்கு நெதர்லாந்தில் புழுங்கோலன்னு சொல்கிறது. தமிழில் பூக்கோவான்னு சொல்கிறது. அது இப்போ இதுக்கு நெட் அடித்து விட்டுருக்கோம். அதான் இந்த ஏன் நெட் அடிக்க வேண்டாம். அந்த இங்கே ஒரு குருவி இருக்குது, கருத்த குருவி உண்டு. அது வந்து சாப்பிடும். இல்லாட்டி அந்த வாத்து வந்து இங்கே கரை தானே எல்லாம் வந்து சாப்பிடுவோம். அதுக்காண்டி தான் நெட் அடிக்கிறது. ஆனால் அப்படி இருந்து நெட்டுக்காக போடும் பிரிட்ஜு போட்டு. இது இன்றைக்கு கடையில் போய் வேணிய நாங்கள் மார்க்கெட்டில் சிவத்த கோவாவும் வெள்ளை கோவாவும் நடப்போம். இது இனித்தான் நடப்போகிறோம். இது வரிசையில் வந்து நட்ட வெங்காயம் எல்லாம் முளைச்சி வந்துடணும். ஆனால் இந்த வெயிலுக்கு காலமையும் விண்ணிறவும் தண்ணி விடணும். 25 கிராட வெக்கைக்கு இது தாக்கு முடியாது. இந்த பூவாளியால் தான் வெள்ளம் தான் விடணும். வெங்காயத்தை தண்ணி விட வேண்டியதாக கிடக்கு. தண்ணி குழாக்கினாரெல்லாம் அடிக்க எடுக்கிறது. வெங்காயம் 3 மாதத்துக்குள்ள சிவத்த வெங்காயம் சிறிலங்கன் வெங்காயம் நல்லா வந்துடும் விளைஞ்சு. இது வந்து சிறிலங்கன் கீரை கொட்டை போட்டிருக்குது. போட்டு ஒரு கிழமை ஆச்சுது. இன்னும் முளை வரையில் சின்ன சின்ன முளையால் வரப்போகுது. நல்ல வெயில் அடித்தா வந்துடும். 2 துண்டு போட்டிருக்கோம். வெங்காயம் ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. கீரை கொட்டை தாட்டு போட்டு முளைச்சா புரிஞ்சு கொடுக்குறான். இது 2வது தர வெங்காயம் முளைச்சி எல்லாம் வந்துடுது. பரிசில் வேணுங்க இந்த வழியாக எங்களுக்கு வேச்சி போச்சு. அந்த அண்ணாக்கு தான் நன்றி சொல்ல வேணும் வேண்டி வந்ததுக்கு. ரெண்டு தரையில் வெங்காயம் நட்டுருக்குது. இது பெருசண்ணா மகேசண்ணா கொண்ட வெங்காயம் தான். நல்லா விளைஞ்சி வந்தால் அவர் பரிசிலேருந்து இங்கே வருவதாக இருந்தால் மிளகா நட போகிறோம். ஒரு மிளகா வெங்காயம் சம்பளம் போட்டு கொடுக்கலாம் ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு. இல்லாட்டி பரிசுக்கு ஏற்றுமதி செய்வோம் விளைஞ்சா.
இதில் வந்து கோவா நடப்புறோம், சிவத்த கோவாவும் வெள்ளை கோவாவும். கோவா வந்து இந்த நாட்டு இதெல்லாம் நல்ல விளைச்சலை தரும். என்ன கோவா இதில் நத்தை கூட வரும். இது வந்து கடையில் வேணுனது மாட்டு சாணம். அப்படியே பசலையாக விற்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இது வந்து கண்ட நடவும் கோவா. இது வந்து வெள்ளை கோவா. மாறி மாறி நடுவோம். சிவத்த கோவா, முயலுக்கு போடுற சாப்பாடு. ஆனால் இது வந்து இது கோவா சுற்றி வேற போட்டால் நத்தை வேற மாட்டார். நத்தை இதுல ஏற மாட்டார். வேறு நத்தை ஏறுமா இருந்தால் அவர் பக்கம் சுனைக்கும். சுனைக்கிற இதில் ஆள் வர மாட்டார் கிட்டாவும். நத்தைக்கு எவ்வளவு வேலைப்பாட. சில இடங்களில் வியர் வைக்கிறது. இப்போ இந்த கோவாயெல்லாம் நட்டு முடிஞ்சு ஒரு கோவாவை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியதாக கிடக்கு. அதுக்கு நட்டு ஓட்டு வச்சு ஒரு சாணம் போட்டு உழுது எவ்வளோ வேலைப்பாடு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் தோட்டம் சுகமான வேலையாண்டு யாழை நெட்டு வேண்டி கேட்டவன். ஆனால் அவங்க ஊர்வலில் பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் செய்யலாம். இங்கே குளிராயம் எதிர்பார்க்கவும் மற்ற இந்த குருவியல் நத்தியல் எல்லாத்தையும் பார்க்கணும். இது கூடு போடுறது அந்த ஈஞ்சல் பார்த்து வந்து இல்லையால அதை கொதிக்கு தின்றோம். போகுது. இனி அடுத்த பயிர் நடக்க உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். அது வரைக்கும் ஒரு திருப்பம் மிளகாண்டு நடவும். இப்போ சின்னதாக இருக்குது, பெருசாக வந்தால் பிறகு நட்டு காட்டுறோம். சரியாப்பா, ஓகே.